विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। ओम श्री गुरुभ्यो नमः। मिथ्यात्व अनुमानस्य अनुमान बाध विचारः அப்படிங்கிற பிரகரணம். அதுல கடைசி பாகத்துல இருக்கும். சாமானிய அனுமானங்கள் சொன்ன பிறகு விசிஷ்ட சில அனுமானங்கள் தனித்தனியாக சொல்ல தொடங்கின. அதுல 8 அனுமானங்கள் இருக்கு. 5 அனுமானம் பார்த்தோம். 6வது அனுமானம் ஒரு தரம் பார்த்துட்டு 7-8 அனுமானம் போகும். சாட்சி வேத்தியம் சுகாதி பரமார்த்தத் அனிஷேத்யத்வேன தோஷாஜன்ய ஞானம் பிரதி சாட்சாத் விஷயத்வாத் ஆத்மவத் இத்யபி ந சுத்தி ரூப்யாதிஷு வியபிச்சாராத். இது அனுமானத்துடைய சொரூபம். அதுல என்ன? சாட்சி வேத்தியமான சுகாதிகள் பரமார்த்தத்து. சாட்சி வேத்தியமான சுகாதிகள்ங்கிறது பட்சம். அதுல பரமார்த்த தத்துவம் ஸ்தாபிக்கிறோம். எப்படி? எதனால ஸ்தாபிக்கிறீர்கள்? அனிஷத்தியத்வேன தோஷாஜன்ய ஞானம் பிரதி சாட்சாத் விஷயத்வாத். அப்படி தோஷ அஜன்யமான ஞானம் அந்த ஞானத்துக்கு விஷயமா இருக்கு. கட ஞானத்துக்கு விஷயம் கடம், பட ஞானத்துக்கு விஷயம் படம். அதே போலயே இந்த சுகஞானத்துக்கு விஷயம் சுகம். அப்படித்தானே சொல்லணும். அது எப்படி? அனிஷேத்யத்வேன தோஷாஜன்ய ஞானம் பிரதி தோஷம் இல்லாதான தோஷத்தினால் உண்டாகாதான ஞானத்துக்கு விஷயமாக இருக்கு. அதனால இது பரமார்த்தத். எப்படி? ஆத்மவத், ஆத்மா போல அப்படின்னு ஒரு அனுமானம் சொன்ன. இந்த அனுமானத்துல தோஷாஜன்யங்கிறது சாட்சாத் விஷயத்வாத்ங்கிற ஏது இருக்கு. இதுல கொஞ்சம் பார்க்கணும். உலகத்துல சில பதார்த்தங்கள்ல நம்ம பார்க்கிறோம். கடபட்டாதி பதார்த்தங்கள்லாம் கண்ணால பார்க்கிறோம். மனசுல இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள் அந்தக்கரண தர்மங்கள் இருக்கு. அவைகள் தனக்கு தானே தெரியுது. கண்ணை திறந்தாதான் நமக்கு சுகம் துக்கம் தெரியறதுன்னு இல்லை, தானே தெரியுது. இந்த பதார்த்தங்கள்லாம் எப்படி தானா தெரியறது? அந்த ஞானம் நமக்கு எப்படி பிரத்யட்சமாகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஞானம் பிரத்யட்சமாகணும்னா என்ன கிரைட்டீரியா முதல்ல பார்க்கணும். விஷயம் பிரத்யட்சமாகணும்னா என்ன கிரைட்டீரியா? அந்த ஞானம் நமக்கு பிரத்யட்சமா இருக்கணும்னா என்ன தெரியணும்? அப்படி எப்படி அந்தக்கரணாவச்சின்ன சைத்தன்யமும் விஷயாவச்சின்ன சைத்தன்யமும் ஒன்னா போயிடுதுன்னா ஞானம் தெரியும்னு சொல்லும் இல்லையா? ஞான பிரத்யட்சத்துக்கு லட்சணம் அந்தக்கரணாவச்சின்ன சைத்தன்யமும் விஷயாவச்சின்ன சைத்தன்யமும் ஒன்னா போகணும். இப்படி போச்சுன்னா அந்த ஞானம் பிரத்யட்சம். அது எப்படி? கடம் வெளியில இருக்கே சார், அந்த ஞானம் இந்த ஞானம் இப்படி ஒன்னா போகும் அப்படின்னு சொன்னா அந்தக்கரணம் விருத்தி ரூபமாக கடம் இருக்கிற இடத்துக்கு போறது. அப்பொழுது அந்த கடத்தில் கடாவச்சின்ன சைத்தன்யமும் அந்தக்கரணாவச்சின்ன சைத்தன்யமும் கடதேசத்துல ஒன்னா போயிடுது. அது ஒன்னா போனதுனால அந்த கட ஞானம் நமக்கு பிரத்யட்சமா இருக்கு. ரைட். கடம் பிரத்யட்சமாகணும்னா என்ன? இது கட ஞானம் பிரத்யட்சமா இருக்கு. கடம் பிரத்யட்சமாகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கடமானது நம்ம ஆத்மாவில அத்தியஸ்தமா இருக்கணும். கடமானது ஆத்மாவில் எப்படி அத்தியஸ்தமா இருக்கும்? கட்டம் கடாவச்சின்ன சைத்தன்யத்தில் தான் அத்தியஸ்தமா இருக்குங்க. விருத்தி வழியாக அங்கே போனதுமே இந்த சைத்தன்யமும் அந்த சைத்தன்யமும் ஒன்னா போயிடும். ஸோ கடமானது கடாவச்சின்ன சைத்தன்யத்துல அத்தியஸ்தம், கடாவச்சின்ன சைத்தன்யமும் அந்தக்கரணாவச்சின்ன சைத்தன்யமும் ஒன்னா போயிடுது. ஸோ கடமானது அந்தக்கரணாவச்சின்ன சைத்தன்யத்துல அத்தியஸ்தமாயிடுது. ஸோ அந்தக்கரணாவச்சின்ன சைத்தன்யம் கடம் அத்தியஸ்தத்தினால பிரத்யட்சமாச்சு. இது ஜெனரலா சொல்லக்கூடியதான விவகாரம். சுகதுக்காதிகள்லாம் எப்படி பிரத்யட்சமாறுது அப்படின்னா சுகமானது உங்களுக்கு அந்தக்கரண தேசத்திலேயே இருக்கு. சுகமானது ஏதோ கட்டம் மாதிரி வெளியில இல்லை, அந்தக்கரண தேசத்திலேயே இருக்கு. ஸோ
சுகமான சுகாவச்சின்ன சைத்தன்யம் எங்க இருக்கு? அந்த கரணத்திலேயே இருக்கு. அந்த கரணாவச்சின்ன சைத்தன்யம் இருக்கு, அங்கேயே இருக்கு. ஸோ எப்பப்ப சுகம் உண்டாகிறதோ அப்பப்ப அது பிரத்யட்சமாகுது. இது ஒரு செட். ஆகையால் இவைகளுக்கெல்லாம் சாட்சி பாத்தியமான பதார்த்தங்கள். சுகதுக்காதிகள்னா சாட்சி பாத்தியம். எப்படி? அதே மாதிரியே சுத்தி ரேதாதிகள்லாம் சாட்சி பாத்தியம் அப்படின்னு வச்சு. சாட்சின்னா அந்த கரணம் உபகித சைத்தன்யம்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அந்த கரண அவச்சின்ன சைத்தன்யமா இருந்தால் அது ஜீவன், அந்த கரணம் உபகித சைத்தன்யமா இருக்குமே ஆனால் சாட்சி. சாட்சின்னா யாரோ இது தனியா இருக்காங்க, இது சைத்தன்யமே அந்த கரணத்தோட சம்பந்தப்படாத போனால் அப்பொழுது அதுக்கு சாட்சி இருக்கு. அந்த கரணத்தோட சம்பந்தப்பட அங்கே இருந்தாலும் அதுல இருக்கக்கூடியதான சம்பந்தம் அதுல இல்லை. அந்த கரணத்துலதான் சுகமோ துக்கமோ கவலைகளோ கர்த்தத்துவமோ போக்தத்துவமோ எல்லாமும் இருக்கு. அந்த கர்த்தத்துவ போக்தத்துவாதிகள்லாம் இருக்கிற பரியந்தான் ஜீவனுக்கு சம்சாரம். அப்ப அது தோணலையோ அவனுக்கு சம்சாரம். தூக்கத்துல உனக்கு தோணலையோ என்ன ஒண்ணும் தோணல, அப்ப சம்சாரம் இல்லை. ஸோ இந்த அந்த கரணம் உபகித சைத்தன்யத்துக்கு சம்சாரம் இல்லை. அவர் இந்த சுகாதிகள்லாம் பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னு வச்சுண்டு இப்ப என்ன சொல்றார்? அதெல்லாம் பரமார்த்த சத்துன்னு சொல்றார். இங்கே அதுக்கு என்ன சொல்ற? சுத்தி ரூபிய ஆத்மவது இத்தியபினா அதுவும் இல்ல. ஏன்? சுத்தி ரூபியாதிஷு வியபிச்சாராத். சுத்தி ரூபியாதிகள்ல இது விபிச்சாரம்னு சொல்ற. ஏன்? சுத்தி ரூபியாதி தோஷஜன்ய அவித்யாவல்த்தினுடைய விஷயம். சுத்தி ரூபியத்துல ஆக்சுவலா என்ன ஆச்சு? நீங்க சுத்திய பார்த்து ரஜதத்தை பார்த்து, ரஜதத்தை பார்க்கறதுக்கு முன்னால ஆக்சுவலா நீங்க சுத்தியை தான் பார்த்து, சுத்தியை பார்க்கறதுக்காக கண்ணை திறந்தள். அங்கே சுத்தி தெரிஞ்சிருக்கணும். ஆனா அந்த சுத்தி மேல இருக்கக்கூடியதான அவித்யை, சுத்தியவத்தை சைத்தன்யில இருந்து அவித்யை சுத்தியை எப்ப மறைச்சிட்டு இருக்கோ அந்த அவித்யானது ரஜதமாகவும் ரஜத ஞானாக்காரமாகவும் மாறிடுது. ஏன்? இந்த விருத்தியில தோஷம் இருக்குன்னு கண்டுபிடிச்சது. அதனால என்ன ஆயிடுது? அங்க இருக்கக்கூடியதான அஜ்ஞானம் ரஜதமாக மாறி இருக்கு. இப்ப அந்த ரஜதத்தை யாரு பார்த்தா? சாட்சி பார்த்த. அவித்யை தானே மாறி இருக்கு ரஜதமா, அஜ்ஞானம் தான் ரஜதமா மாறி இருக்கு. அத அந்த கரணம் உபகித சைத்தன்யமானது பார்த்திருக்கு. ஸோ இந்த சுத்தி ரஜதமானது ரஜத பிரத்யட்சம் நமக்கு அவித்யாவிருத்தியினால வந்தது. ஆனால் தோஷஜன்யம், அவித்யாங்கிறதே தோஷம். ஸோ அவித்யாரூபமான தோஷத்தினால உண்டா இருப்பதனால் அது சாட்சாத் சாட்சிக்கு விஷயமா இருக்கிறதுனால தோஷ அஜன்ய ஞானம் பிரதி சாட்சாத் விஷயத்வாத் எனக்கூடியதான ஏதுவானது அங்கே இல்லை. அதனால தோஷாஜன்ய ஞான விஷயத்துவம் இருந்த போதிலும் அப்ப என்னாச்சு? பரமார்த்த தத்துவம் அங்கு இல்லை. அதனால விபிச்சாரம் அப்படின்னு சொல்றோம். சுத்தி ரூபியாதிஷு விபிச்சாரா தேஷாம். ஏன் தேஷாம்? அவைகளுக்கு தோஷஜன்ய விருத்தி விஷயத்வேபி, தோஷஜன்ய விருத்தி விஷயமா அவித்யா தோஷஜன்ய விருத்தி விஷயம் இருந்தாலும் தோஷ அஜன்ய சாட்சி விஷயத்வா, தோஷ அஜன்ய சாட்சி விஷயம். அது சாட்சி தானே இந்த சுத்தி ரூபியாதைகள்லாம் பார்த்தது, அந்த கரணம் பார்க்கல, சாட்சி தான் பார்த்திருக்கு. அந்த கரண விருத்தி சுத்தி வச்சு சுத்தியில தான் வந்திருக்கு. அவித்யா ரஜதமும் ரஜத ஞானமும் அவித்யா விருத்தி பார்க்கணும். அந்த இடத்துல பிரமஸ்தலங்கள்ல அதிஷ்டானாம்சத்துல அந்த கரண விருத்தி இருக்கு, இதம் அம்சத்துல. ரஜதத்துல அவித்யா விருத்தி. ஏன்னா அவித்யை தான் ரஜதமாகவும் ரஜத ஞானமாகவும் மாறி இருக்கு. இந்த ரஜத ஞானம்ங்கிறது அவித்யா விருத்தி. எப்பவுமே ஞானத்துக்கு நம்ம விருத்திக்கு தான் ஞானம்னு சொல்றோம், சுத்த பிரம்மத்தை தவிர. மீதி விவகாரங்கள்ல அது அவித்யா விருத்தியா போச்சு. அந்த அவித்யா விருத்தி தோஷ அஜன்யம் இல்ல, தோஷ ஜன்யம். அதனால்தான் தோஷ அஜன்ய ஞான தோஷ ஜன்ய விருத்தி விஷயத்வேபி தோஷ அஜன்ய சாட்சி விஷயத்வா. அத சுத்தஸ்ய விருத்தி விஷயத்வ அனபியுபகமே இன்னொன்னு. இப்ப ஆத்மவத்துன்னு நீங்க ஒரு திருஷ்டாந்தத்தை கொடுத்திருக்க. இந்த திருஷ்டாந்தத்துல பாருங்க, அது விருத்தி விஷயத்துவம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம். ஆத்மா விருத்திக்கு விஷயமாகுமா ஆகாதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆத்மாவில விருத்திக்கு விஷயம் ஆகலே அப்படின்னு சொல்ல வேண்டிய பட்சத்துல அப்ப ஏன் சார் வேதாந்தம் வாசிகள் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? வேதாந்தம் வாசிச்சோமையானால் அந்த வேதாந்தத்தினால நம்ம மனசு அந்த பிரம்மாகாரமா ஆகுமேயானால், பிரம்மாகார விருத்தி வருமேயானால் அப்பொழுது மூலாஜானம் போயிடும். மூலாஜானம் போச்சுன்னா நமக்கு
மோட்சம் வரும் அப்படி. விருத்தி விஷயமே இல்லை, விருத்தியினால அப்புறம் ஆத்மாவை பார்க்க முடியாதுன்னு சொன்னா சாஸ்திர வையர்த்திய பிரசங்கம். ஆனால் இப்படி விருத்தி விஷயமும் இல்லேன்னு வேற ஒத்துண்டு இருக்கா. யாரு? பாமதிக்காரர். அகண்டாகார விருத்தி விஷயத்தும் சுத்த பிரம்மத்துக்கு இல்லை அப்படின்னு அவர் சொல்றார். இல்லைன்னு சொன்னார்னா அப்ப எப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றார். ஏன் இல்லைன்னு பதில் சொல்றாருப்பா அப்படின்னா, உங்க உபனிஷத்து பிரம்மத்தை சொல்லும் பொழுது எத்தது அதிரேஷ்யமக்ராஹ்யம்னு சொல்லியிருக்கு, அதிருஷ்யம்னு சொல்லியிருக்கு. அதிருஷ்யம்னு சுத்த பிரம்மத்தை சொல்லும் பொழுது விருத்தி எப்படி சில விஷயமாக முடியல. உபனிஷத் சொல்றது நம்ம எல்லாம் சரின்னு கேட்க வேண்டியதுதான், அதுக்கு மட்டும் பிரமாணம் இல்லையே. சரி, அப்ப எப்படி சார் எனக்கு மோட்சம் வரும் அப்படின்னு அவரை கேட்டேன்னா, விருத்தி எப்பொழுது பிரம்மத்தை பார்க்கிறதோ அப்பொழுது அந்த பிரம்மமானது உபகிதமாகத்தான் இருக்கு. உபகித பிரம்மன் தான் அது. உபகித பிரம்ம ஜானம் வந்தால் உங்களுக்கு மோட்சம் எப்படி வரும் அப்படின்னு சொன்னேன்னா, உபகித பிரம்மத்தினிடத்துல அனுபகிதமான பிரம்மத்துலதான் அஜானம்னு நினைக்காதீங்கோ. அஜானம் இருக்கக்கூடியது விருத்தி விஷயம் அனுபகிதமான ஸ்வரூபம் அப்படின்னு. ஞானமும் அஜானமும் ஒரு உபகித பிரம்மத்தினிடத்துல தான் இருக்கு. அதனால விவகாரம் என்ன அப்படின்னு சமாதானம் செலுத்தப்பட்டது. அதனால மோட்சமும் வரலாம் அப்படின்னு அவள். ஆனா விவரணாச்சாரியாளுடைய மட்டத்துல விருத்தி சுத்த பிரம்மத்துக்கும் விருத்தி வியாபியம் உண்டு. விருத்தி வியாபியம் உண்டுன்னு எத்ததிரேசியம்ங்கிற ஸ்ருதிக்கு விரோதம் வருதே சார், அவளுக்கு சொல்லணுமோ இல்லையா? அப்ப என்ன பண்றதுன்னு, சுத்த பிரம்மத்தை தான் அஜானம் வியாபிச்சிருக்கு. சுத்த பிரம்ம விஷயமான ஞானம் வந்தா தான் அஜானம் போகும். ஞானாஜானங்களுக்கு சமான விஷயம். கட்டாஜானம் போகணும்னா கடஜானம் வரணும். கணக்கு தெரியலன்னா கணக்கு வச்சா தான் கணக்கு தெரியாம போயிடும். இது கணக்கு தெரியும். அதே போல கட்டாஜானம் நமக்கு போகணுமே ஏன்னால் கட ஞானம் வரணும். இந்த பிரம்மம் அவித்யை எதை ஆசிரியத்திருக்க? சுத்த பிரம்மத்தை. நமக்கு சுத்த பிரம்ம ஜானம் வந்தா தான் போகும். சுத்த பிரம்ம ஜானத்துக்கு அகண்டாகார விருத்தி வரணும். விருத்தி விஷயத்தும் ஒத்துண்டு தான் ஆகணும். அப்ப எத்ததிரேசியம்னு சொல்றது அது என்ன பண்ண போறேன் அப்படின்னா, விருத்தி வியாபியத்துவம் இருந்தாலும் விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்ய வியாபியத்துவம் இல்லை. விருத்தியில இருக்கக்கூடியதான சைத்தன்யத்தினால் பிரம்மம் ஒழிக்கப்படவில்லை. அதனால அது என்னாச்சு, அது அதிரேசியங்கிறது சரியா போயிடும். பிரம்மமானது நமக்கு இப்ப தெரியலன்னா அதுல ஒரு பிரதிபந்தகம் இருக்கு. அதுக்கு மேல இருக்கக்கூடியதான ஆவரணத்தை நிவர்த்தி பண்ணினதுமே அது தானா பிரகாசிக்கிறது. இந்த சைத்தன்யம் வந்து பிரகாசிக்க வேண்டியது இல்லை. ஏன்? அது ஸ்வப்பிரகாசமான ஒரு பதார்த்தம். இருட்டு அறையில தீபம் வச்சிருந்த இது இருட்டு அறையில குடம் வச்சிருக்கேன், அந்த குடத்தை பார்க்க முடியாது. ஏன்? இருட்டு இருக்கு. ஆனா இருட்டு அறையில யாராவது தீபத்தை ஏற்றி வச்சா இனிமேல் அந்த தீபம் தானா தெரியும், இருட்டே போயிடுது. அதே மாதிரி பிரதிபந்தகம் போன பிறகு பிரம்மம் தானா தெரியும். அதுக்கு விருத்தி பிரதிபலித்த சைத்தன்யத்தினுடைய விஷயத்துவம் வேண்டியதில்லை. இப்படின்னு விவரணாச்சாரியர் பதில் சொல்லியிருக்காரு. இப்ப இது வரைக்கும் பழைய ஞாபகம் வச்சுப்போம். இப்ப பார்ப்போம். சுத்தசிய விருத்தி விஷயத்துவ அனபியுபகமே. சுத்த பிரம்மத்துக்கும் விருத்தி விஷயத்துவம் ஒத்துக்கொள்ளாத பட்சத்தில் அனபியுபகமே திருஷ்டாந்தஸ்ய சாதனகலத்வாச்ச. திருஷ்டாந்தம் எப்படி? ஆத்மவதுங்கிறது. அதுல சாதனம் இல்லை. அனுஷேத்யத்வேன தோஷஜன்ய ஞானம் பிரதி சாட்சாத் விஷயத்வாசன, அதான் விருத்தி விஷயத்துவம் இல்லையே. அதனால என்ன எடுத்த? இந்த சாதனம் இல்லை. தோஷஜன்ய ஞான அபிஷயத்துவ விவட்சாயாம். இதற்காக தோஷ அஜன்ய ஞானம் பிரதி விஷயத்துவம்னு சொல்றதுக்கு பதிலாக தோஷஜன்ய ஞான அபிஷயத்துவம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த ஹேத்து என்ன ஆயிடும்னு, அசித்தோ ஹேதோ. ஏன்? சாட்சியவச்சேதிகாயாக அவித்யா விருத்தே தோஷஜன்யத்வாத். சாட்சிங்கிறது நம்ம அவித்யா உபஹித சைத்தன்யம் தான் சாட்சின்னு சொல்றோம். இந்த அந்தகரண உபஹித சைத்தன்யமோ அவித்யா உபஹித சைத்தன்யமோ சாட்சின்னு சொல்லிட்டோம். இந்த அவித்யோபஹித சைத்தன்யம்ங்கிற சாட்சிங்கிற பட்சத்துல அவித்யே தோஷம். தோஷஜன்ய ஞான அபிஷயம்னு சொல்லக்கூடாது. தோஷஜன்ய ஞான அவித்யே தோஷமா இருக்கும். அவித்யோபஹிதமான சைத்தன்யம் எப்பொழுதும் தோஷமா இருக்கும். ஆனால் நீங்க சொல்லக்கூடியதான ஹேதுவானது எங்கேயும் சரியா வராத பட்சத்துல இல்லை. அசித்தோ ஹேது. அதுக்கப்புறம் அசத்கோச்சர சாப்த ஜானாத்மக விகல்பஸ்ய தோஷ அஜன்யத்வே
அஜன்யத்வேன அசதி வியபிச்சாராச்சா இன்னொன்னு பார்க்கணும். இப்ப ஆகாச புஷ்பம்னு ஒண்ணு இருக்கு, மரடி மைந்தன்னு சொல்றேன். இப்படி சில பதார்த்தங்கள் வச்சுருக்கோம். குதிரை கொம்பு, முயல் கொம்பு, இதெல்லாம் என்ன பேரு சார்? அசத்துன்னு பேரு. இந்த அசத்துல விருத்தி வருமா? அசதாக்கார விருத்தி வருமா? வராது. ஏன்னா பொருளை பார்த்த பிறகுதான் உங்க மனசானது பொருளாக ஆகணும். ஒரு சேரை பார்த்த பிறகு, கண்ணோட சேருக்கு சம்பந்தம் வந்த பிறகு மனசு கண் வழியா அங்கே போய் அந்த சேர்ல விடும். அது அது கண்ணோட சேருக்கு சம்பந்தம் இல்லைன்னா மனசு கண் வழியா வெளியில போகாது. அப்ப கண்ணுக்கும் பொருளுக்கும் சம்யோகம் ஏற்பட்ட பிறகுதான் உங்களுக்கு விருத்தியை டெவலப் ஆகுது. நான் கண்ணுக்கும் ஆகாச புஷ்பத்துக்கும் இவர்களுக்கு சம்யோகம் வருமோ? ஏன் வராது? பொருள் இருந்தா தானே கண்ணோட சம்யோகமா. ரெண்டு பொருள் இருந்தா தானே ஒன்னோட சேரும். ரெண்டாவது பொருள் இல்லவே இல்லையே உங்களுக்கு. கபுஷ்பம், சசசிருங்கம், இந்த ஏற்றதாகாரமான அந்த கரண விருத்தி வராது. விருத்தி வராது போனாலும் நீங்க சொல்றீங்களே சார், மத்தியாபுத்திரன், முயல் கொம்பு அப்படின்னு சொல்றேன். எதுவும் புரிஞ்சுக்கிறேன். முயல் இருக்கா போல தலையில கொம்பு இருக்கிறத இவர் சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிறேன். அது என்ன பண்றது? நீங்க என்ன விருத்தி வரல, ஐடியா வரல, எனக்கு பேசிட்டு இருக்கேன், பேசுறவும் பேசுறாரு, கேட்கறவும் கேட்கிற, விருத்தி வரலன்னு சொல்றேன். இது என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டேன்னா, இதுக்கு என்ன சொல்லியிருக்க, இது யோக சாஸ்திரத்துல இதுக்கு சொல்யூஷன் சொல்லியிருக்க. இது என்ன பேரு? சப்தஜானானுபாதி வஸ்து சூன்யோ விகல்பா. சப்தஜானம் தான் வந்திருக்கு, ஆனா அங்கே வஸ்து இல்லை. சப்தத்தினால் முயல் கொம்புன்னு பார்த்தா முயலுங்கிறது காதல கேட்டிருக்கேள், கொம்புங்கிறது கேட்டிருக்கேள். பசுமாட்டு தலையில கொம்பையும் முயலையும் பார்த்து இதன் தலையில அது இருந்தா எப்படியோ அதை இவர் சொல்கிறார் என்று புரிஞ்சுருக்கள். இதுதான் நடந்தக்கூடாதுன்னு விஷயம். ஸோ இதுக்கு என்ன பேரு? சப்தஜான அனுபாதி. சப்தஜானம் வந்ததுனால உங்களுக்கு ஏற்பட்டது. வஸ்து சூன்யம், வஸ்து இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு எண்ணம் இது. இந்த எண்ணத்துக்கு என்ன பண்ணிருக்க, அவ விகல்பாட்ச விருத்தின்னு இருக்கு. இது அந்த கரண விருத்தி இல்ல, இது விகல்ப விருத்தி அப்படின்னு சொல்லிருக்க. இந்த விகல்ப விருத்தியில அந்த அசத்கோச்சர சாப்த ஜானாத்மக, அசத் பதார்த்தத்தை காட்டக்கூடியதான சாப்த ஜானாத்மகமான விகல்பத்துல அங்கே தோஷம் இருக்கா? அவித்யை இல்லையே, தோஷம் இல்லையே. அதனால தோஷ அஜன்யத்வேன அங்கே தோஷ அஜன்ய ஞான விஷயத்துவம் அப்படிங்கிறது ஞான அபிஷயத்துவம்னு நீங்க சொல்லணும். இப்ப ஏது என்ன சொல்லுவோம்? தோஷாஜன்ய ஞான அபிஷயத்துவம்னு சொல்லணும். ஆக்சுவல் இந்த இடத்துல தோஷாஜன்யத்வேன அங்கே அசதி, இந்த இடத்துல அது விபச்சாரம் வருது. என்ன சாத்தியம் இல்லாத ஏதுவானது சாத்தியம் இல்லாத இடத்துல போனா விபச்சாரம். பரமார்த்த தத்துவம் இல்லையே அது, அந்த இடத்துல இந்த ஏது இருக்கேன் விபச்சாரம். ஆத்மனஹா விருத்தி விஷயத்துவ அபியுபகமே, ஆத்மாவுக்கு விருத்தி விஷயத்துவம் தாங்கள் ஒத்துக்கொண்டேடையானால், இதனால பாமதிகார மதத்தை விட்டுவிட்டு சார் விவரண காரணம் மாதிரி நம்ம அப்படி ஒத்துருப்போம். ஆத்மாவுக்கு தோஷ விஷயத்துவம் இருக்குன்னு ஒத்துண்டேடையானால் தோஷஜன்ய தேகாத்மைக்கிய பிரம விஷயத்வாது. இப்ப தேகாத்மைக்கியம் இருக்கு. தேகாத்மைக்கியம்னு எது வேணும்னு நினைக்க விடாது. நாமெல்லாம் சரீரத்தை நான் நினைக்கிறோமோ இதான். சரீரத்தை நான் என்று நினைக்கக்கூடியதான தேகமே ஆத்மா என்று நினைக்கக்கூடியதான பிரமம் இருக்க, இந்த பிரம விஷயத்வாது. இது விருத்தி விஷயம். பிரம்மத்துக்கு விருத்தி விஷயத்துவம் ஒத்துண்டோமையானால் தேகாத்மைக்கிய பிரமத்துல என்னாச்சு? சாதன விகலோ திருஷ்டாந்த ஆத்மவத்துன்னு சொல்லிருக்கேள். இங்க சாதனமான ஹேத்து அங்க இல்ல. பாரத ஹேத்து என்ன சொல்லிருக்கேள்? தோஷஜன்ய ஞான அபிஷயத்துவம்னு சொல்லிருக்கேள். தோஷஜன்ய ஞான விஷயமாகவே இருக்குது. தேகாத்மைக்கியம் இருக்கே, அது அனபியுபகமேதோ அபிஷயத்துவ மாத்திரத்தைவ. அப்படி இல்லைன்னா அபிஷயத்துவ மாத்திரம் இருக்குது. தோஷாஜன்ய ஞானம் சாட்சாத் விஷயத்வா இப்படின்னு சொல்றதுக்கு பதிலா தோஷஜன்ய ஞான அபிஷயத்துவம்னு சொன்னேன். தோஷஜன்ய ஞானம் எடுத்துருங்க. அபிஷயத்துவம் எங்கெங்க அபிஷயமா இருக்கோ அங்கெங்கெல்லாம் பரமார்த்த தத்துவம் சொல்லிவிடலாம். ஏன் அபிஷயமா இருக்கிறது பிரம்மம் ஒண்ணுதான். இது இருக்கிற எல்லா பதார்த்தங்களும் விஷயம். ஸோ பிரம்மம் ஒண்ணுதான் அபிஷயம், அது பரமார்த்த தத்துவம். ஸோ அபிஷயத்துவாத்துல ஹேது வந்தது ஏனால் அது பரமார்த்த தத்துவத்தை உண்டு பண்ணிவிடும், ப்ரூவ் பண்ணிவிடும். ஆனா என்ன ஆயிடுதுன்னு நீங்களும்
தோஷஜன்ய ஞான அபிஷயத்வாத்துன்னு போட்டிருக்கு. அபிஷயத்வாத்துன்னு சொன்னாலே ஏது போறோம்னா தோஷஜன்ய ஞானான்னு ஒரு விசேஷனம் போட்டிடையானால் அடிஷ்னலா போட்ட விசேஷணமானது வியாபியத்வா சித்தியை கொண்டு வந்துடும். ஏதுல அதிகமாக விசேஷனம் போட்டேன்னா அது வியாபியத்வா சித்தின்னு ஒரு தோஷம் வந்தாச்சு. விவகாரம் அனுமானம் கெட்டு போயிடுச்சு. அதான் ததவனம் விபகமேது அபிஷயத்துவ மாத்திரஸ்யைவ பரமார்த்த தத்துவ சாதகத்துவ உபபத்தோ அபிஷயத்துவம் மட்டும் பரமார்த்த தத்துவத்துக்கு சாதகம் என்று சரியாகுமையானால் தோஷஜன்ய ஞானாதி விசேஷண வையர்ச்சாத் தோஷஜன்ய ஞானா எனக்கூடியதான விசேஷணம் வேஸ்டா இருக்கிறதுனால வியாபியத்வா சித்தி பரதோ வன்னிமான் தூமாத் இருக்கு. பரதோ வன்னிமான் நீல தூமாத்துன்னு போட்டேன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன அடிஷனலா அனாவசியமான விஷயம் போட்டோம் வியாபியத்வா சித்தி. இது ஒரு தோஷம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்சல்யூட்லி எது மட்டும் போடுவோம் அதை மட்டும் விசேஷமா அதை மட்டும் போடணும். ஹேத்துவில் அடிஷனலா போட்டேனால் அது ஒரு தோஷத்தை வந்துடும். அதனால தாவன் மாத்திரஞ்சா அபிஷயத்வாத் மட்டும் போட்டேனால் பட்சே ஸ்வரூப சித்தம் ஸ்வரூபா சித்தம் பட்சத்துல எது சுகாதிகள்ல ஸ்வரூபா சித்தம் சுகாதிகள்ல அபிஷயத்துவம் இல்லை சுகாதி தெரிஞ்சுட்டு என்ன இப்படி போட்டா வியாபியத்வா சித்தி வரும். அதை எடுத்துட்டேன்னா அசித்தி வரும், ஸ்வரூப அசித்தி வரும். என்ன பண்றது? உங்க அனுமானம் எதுவும் பண்ண முடியாது அப்படி தீர்மானம். ஒரு அனுமானத்துல பூர்வபட்ச ஒரு அனுமானம் சொன்னா அந்த நம்ம மதத்த ரீதியா எத்தனை தோஷங்கள் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். ரைட். இப்ப விமதம் பரமார்த்த சத் ஸ்வவிஷய ஞானாத் பூர்வபாவித்வா ஆத்மவத். அடுத்ததாக இன்னொரு அனுமானம். லோகத்துல பதார்த்தங்கள் ரெண்டு விதம். எப்படின்னா எந்த சமயத்துல அறியப்படுகிறதோ அந்த சமயத்துல மட்டும் இருக்கிற பொருள்கள் சிலது. அதுக்கு அஜ்ஞாத சத்தது ஞாதைக சத்தாகமான பதார்த்தங்கள்னு சிலது. கடப்பட்டாதி பதார்த்தங்கள் நீங்க அறியறதுக்கு முன்னாலேயும் பொருள் இருக்கு. இதுக்கு அஜ்ஞாத தத்துவமான பதார்த்தங்கள். அப்படிதான் ரெண்டு பதார்த்தங்கள் உள்ளது. நீங்க அறிஞ்சாலும் அறியாத போனாலும் அந்த பதார்த்தம் இருக்கு சார், அது ஒரு திட்டு. எப்பொழுது உங்களுக்கு அறியப்படுகிறதோ அப்பொழுதுதான் இருக்கு, மீ சமயத்துல இல்ல இருக்குன்னு சொல்றதுக்கு ப்ரூஃப் இல்லை. அது ஞாதைக்க சத்தாகமான பதார்த்தங்கள். இப்படி ரெண்டு இருக்கா? இப்ப பாருங்க, சுகாதி பதார்த்தங்கள்லாம் இருக்கு. தலைவலி கால்வலி இப்படி எல்லாம் துக்கம் எல்லாம் இருக்கு. இது என்ன அர்த்தம்? அது இருக்கு சார், ஆனா நான் தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்ல முடியுமோ? எனக்கு வயசு வரை இருக்கு ஆனா ஐம் நாட் அவேர் ஆஃப் இட்னு சொல்ல முடியுமோ? உங்களுக்கு தெரியலன்னா அது இல்லைன்னு அர்த்தம். அது இருக்குன்னு உங்களால் அறியப்படும். இதெல்லாம் ஞாதைக்க சத்தமான பதார்த்தங்கள். பக்கத்து ரூம்ல பழம் இருக்குன்னா நீங்க தெரியல, அதனால பழம் இருக்கா இல்லையா? இருக்கு. நீங்க அறியாத போனாலும் அங்கே அது இருக்கு. ஸோ அந்த பதார்த்தங்கள்லாம் அஜ்ஞாத சத்தாக பதார்த்தங்கள். இது ரெண்டு தான் உலகத்துல. ஸ்வப்ன பதார்த்தங்கள்லாம் ஞாதைக்க சத்தாக்கம், பிராதிபாசிக பதார்த்தங்கள்லாம் ஞாதைக்க சத்தாக்கம். when you see they exist, அதான் ஞாதைக்க சத்தாக்கம். மற்ற உலகத்தில் கடப்படாத பதார்த்தங்கள்லாம் அஜ்ஞாத சத்தம். இவன் என்ன சொல்றான்? விமதம் பரமார்த்த சத். ஏன்னா இதை ஞாபகம் வச்சுட்டாதான் இந்த அனுமானத்தை ரசிக்க முடியும். விமதம் இந்த பிரபஞ்சமானது பரமார்த்த சத் எப்பொழுதும் இருக்கு. ஏன்? ஸ்வவிஷய ஞானா பூர்வபாவித்வா. நீங்க அறிவதற்கு முன்னாலேயே இருக்கு. எது மாதிரி? ஆத்மவத். அறியறதுக்கு முன்னால் ஆத்மா இல்லையா? ஆத்மா தான் நிச்சயமான பதார்த்தம். நீங்க அறியறதுக்கு முன்னாலேயும் ஆத்மா இருக்கு, அதனால அது பரமார்த்த சத்து. அதே மாதிரியே கடப்படாதிபதிகள் கூட நீங்க அறியறதுக்கு முன்னாலேயும் இருக்கு, ஸோ அது பரமார்த்த சத்து அப்படின்னு அனுமானம் பண்ணினாலே பார்க்கணும். ஆத்மவத் இத்யபினா. ஏன்? திருஷ்டி சிருஷ்டிவாதே அசித்தே. இது திருஷ்டி சிருஷ்டி பட்சத்துல நான் ஒரு பட்சம் மேல போய் சொல்ல போறோம், அது முன்னால நம்ம நடத்திட்டோம். அதனால என்ன ஆயிடுது? திருஷ்டி சிருஷ்டி பட்சத்துல எப்ப நீங்க கண்ணு திறந்து பாக்குறீங்களோ அப்பதான் பதார்த்தம் உண்டாகுது. கண்ணை மூடினா போயிடுது பதார்த்தம் அப்படின்னு ஒரு அதுன்னா சாதாரண மனுஷியாளுக்கு புரியாது, ஒத்துக்கொள்ள முடியாது. அது யாருக்குன்னு உத்தமாதிக்காரி வேதாந்தம் அவச்சு அனுபவத்துல வந்து இருக்கிறவாளுக்கு அவ என்ன பார்க்கலைன்னா பதார்த்தமே இல்லை. பார்க்கறப்ப ஓஹோ இருக்கு. சிஷ்யன் வந்து பாடம் கேட்டான்னா அப்புறம் சொல்வார். இல்லாத சமயத்துல சிஷ்யன் பாடம் இல்லை, ஆத்மாராமா இருப்பான். ஆத்மாராமா ஆத்மரதி ஆத்ம கிரீடா ஆத்மன்யவித்த சந்துட்ட அப்படின்னு இருக்கக்கூடியதான ஜீவன் முக்தா. இந்த பிரபஞ்சத்துல என்ன நடக்கிறதுன்னு அவளுக்கு தெரியாது அப்படின்னு உத்தமாதிகாரிகளுக்காக சொல்றோம்.
நமக்கு அட்லீஸ்ட் இன்டெலக்சுவலா புரிஞ்சுக்கிறோம் இப்படி ஒரு பட்சம் இருக்குன்னு, அந்த பட்சத்துல இருக்கிறவா இப்படி இருப்பான்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவ்வளவு அந்த பட்சத்துல இருக்கிற அனுபவம் இருக்கிறவாளுக்கு அப்படி தெரியும். அந்த பட்சத்துல இப்ப என்னாச்சு, நீங்க சொல்லக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் இது அசித்தி. ஏன்னா அந்த பட்சத்துல ஸ்வவிஷய ஜான பூர்வம் விஷயமே இல்லை. அவன் திருஷ்டி திருஷ்டிவாதத்துல எப்ப பாக்குறானோ அப்பதான் பிரபஞ்சம் இருக்கே தவிர மீதத்துல இல்ல. சோ ஏது பட்சத்துல இல்ல அசித்தி. அதோட இல்ல விஷமம் வியாப்தஸ்ய அநாதித்வஸ்ய உபாதித்வாச்ச. இன்னொன்னு பாருங்க, இந்த அனுமானத்துல அநாதித்வம் உபாதி. உபாதி எப்படின்னா திருஷ்டாந்தத்துல இருக்கணும், பட்சத்துல இருக்கக்கூடாது. அதனால உபாதி. அநாதித்வம் ஆத்மாங்கிற பதா திருஷ்டாந்தத்துல இருக்கு. ஸோ சாத்திய வியாபகத்துவம் வந்தாச்சு. அதுக்கு விமத்தமான பிரபஞ்சத்துல நீங்க சொன்னதான பதார்த்தத்துல அநாதித்வம் இல்லை. ஏன்னா பிரபஞ்சம் முழுக்க நீங்க ஆத்மன் ஆகாச சம்பூதா ஆகாசாத் வாயு வாயுரத்தின் பஞ்சபூதங்களை உட்பட எல்லாமும் உண்டா இருக்குன்னு விட்டுட்டு இருக்கு. வேதாந்தி தானே பூர்வபட்சம், நையாய்க்கணும் இல்லையே. அதனால விஸ்வரன் வேதாந்திக்கு சகல பிரபஞ்சமும் ஜன்யம், ஜன்யமா இருக்கிறதுனால அதுல அநாதித்வம் இல்லை, ஆதியனா. ஸோ திருஷ்டாந்தத்துல இருக்க, பட்சத்துல இல்ல, தேர்ஃபோர் உபாதி. இந்த உபாதி எப்படிப்பட்ட உபாதி? உபாதிகள் சிலது சமவியாப்தமா இருக்கும், சிலது விஷம வியாப்தமா இருக்கும். இது விஷம வியாப்தமா இருக்கு இந்த உபாதி. ஏன்னா அவித்யா முதலிய பதார்த்தங்கள், அவித்யா காலம், காலம்னா அவித்யா சம்பந்தத்துக்கு தான் காலம்னு பேர். அவித்யை சைதன்யோட சேர்ந்தால் காலம். எப்பொழுது அஜ்ஞானம் போயிடுதோ பிரம்மஜான காலமும் போயிடுது. அதுக்கு நெக்ஸ்ட் செகண்ட் என்ன சார் ஆச்சு, பிரம்மஜானம் வந்த பிறகு என்னாச்சுன்னு கேட்கக்கூடாது. வந்த பிறகுங்கிறது கிடையாது, காலமே கிடையாது. இப்ப இந்த அவித்யா காலம் இப்படிப்பட்டதான பதார்த்தங்கள் அனாதி. அது அனாதியா இருந்தாலும் பாரமார்த்திகம் இல்லை. ஏன் சார் பாரமார்த்திகம் இல்லைன்னா ஞானம் வந்தா போயிடுறத. ஸோ அதனால விஷம வியாப்தம் இந்த உபாதி. அதனால விஷம வியாப்தம்ங்கிறது இப்ப நமக்கு தேவையில்லை. அநாதித்வம்ங்கிறது உபாதி. அது அங்க போட்டிருக்காரு, விஷம வியாப்தஸ்ய அநாதித்வஸ்ய உபாதித்வாச்சா. புத்தகத்தில் இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறது அது வேண்டியது இல்லை. அநாதிங்கிறது அநாதித்வம்ங்கிறது உபாதி. ஸோ உபாதி இருக்கிறது இந்த அனுமானமும் பட். ஸோ ஏதாவதா நீங்க சொன்னதான அனுமானம் உலகத்துக்கு பரமார்த்த தத்துவத்தை ஸ்தாபிக்கவில்லை. ஆயிட்டா. இப்ப கடைசியில உபாதின்னு சொன்னமையானா, உபாதிங்கிறது அனுமானத்தை கெடுத்துவிடும். உபாதி சொன்ன எப்படி கெடுக்கிறது? உபாத்திய பாவத்தினால சாத்தியா பாவத்தை அனுமானம் பண்ணிவிடலாம் நீங்க. ஸோ உபாதி வந்த இடத்துல உபாத்திய பாவத்தை ஹேத்துவா வச்சு சாத்தியா பாவத்தை ப்ரூவ் பண்ணிவிடலாம். அது எந்த அனுமானத்திலையும் உபாதி சொன்னா அனுமானம் கெட்டு போச்சு. உபாதிங்கிறது என்ன? அந்த அனுமானத்துல பட்சத்துல ஒரு இல்லாத தர்மமும் திருஷ்டாந்தத்துல இருக்கிற தர்மத்தையும் கண்டுபிடிச்சு பண்ணுவீங்க. ஆத்மத்வாசன்னு சொல்லியிருக்காருல, ஆத்மத்வாசங்கிறது திருஷ்டாந்தம். அதுல இருக்கிற தர்மமும் பிரபஞ்சத்துல இல்லாத தர்மமும் ஏதாவது ஒரு தர்மத்தை நீங்க கண்டுபிடிச்சிடலாம், உபாதி வந்தாச்சு. இது என்ன அப்படிப்பட்டதான தர்மம்? என்ன? அநாதித்துவம். சொல்லுங்க பார்க்கலாம், எந்த திருஷ்டாந்தத்திலையும் வராது. அப்படிப்பட்டதான தர்மம் எல்லா திருஷ்டாந்தத்திலையும் வராது. அது எப்படின்னா திருஷ்டாந்தத்துல இருக்கலாம், அந்த தர்மம் பட்சத்துல இருக்கக்கூடாது. திருஷ்டாந்தத்துல இருக்கிற தர்மம் ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சு அதே தர்மமானது பட்சத்துல இருக்கக்கூடாது. இங்க எப்படி பாருங்க, அந்த அப்படிப்பட்டதான ஒரு தர்மம் கிடைச்சது நமக்கு. இங்க அநாதித்துவங்கிற ஒரு தர்மம் திருஷ்டாந்தத்துல இருக்கு, ஆனா பட்சத்துல இல்ல, பட்சம் ஆதியா போயிடுது. ஏதோ ஒரு தர்மம் கிடைக்கும், ஆனா அது கிடைச்சா அந்த தர்மம் அங்கே இருக்குமே தவிர பட்சத்துலயும் இருந்துவிடும். அப்ப அது வராது. இப்ப இது வரைக்கும் ஆச்சு. கடைசியில இது ஒரே ஒரு அனுமானம் சொல்லணும். இந்த மாந்திரிக்காலெல்லாம் என்ன பண்ணுவாளா, பூத்தமும் பிரேதமும் பிடிச்சதான மனுஷியால அவள மந்திரம் போட்டு அந்த பிரேதத்தை அங்கிருந்து அந்த பூதத்தை அந்த மனுஷனை விட்டு போகிறதுக்காக இவ ட்ரை பண்ணுவாள். அது போறது யக்ஷானு ரூபோ பலிஹி அப்படின்னு, அது எவ்வளவு தகுந்ததோ அதை கால்குலேட் பண்ணி அதுக்கு பலியை கொடுக்கணும். ஏன்னா அது அங்கிருந்து போயிடுதுன்னா இன்னொரு இடத்துல போய் இன்னொரு மனுஷன் ஒட்டிக்கணும். அது இங்க இருந்தா இங்க ஹிம்சை பண்ணணும்,
இதை பண்ணினா இங்க இருந்து போயிடும். ஆனா அது போனதுமே அப்படியே ஆகாசம் நிற்கப்படுது. கரெக்டா 6 மணி நேரம் அதுமே பசிக்கும்னு உயிரோடு இருக்கக்கூடியதான மனுஷன் அகால மரணத்தினால் அவனுக்கு மரணம் வந்தால் இவனுக்கு பரலோகத்துக்கு இடம் இல்லாதனால இன்பிட்வீன் திண்டாடிட்டு இருப்பான். இதுதான் பூத பிரேதாதிகள். இது சாதாரண கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இங்க ரிலீவ் பண்ணுவோம். அந்த இடத்துக்கு அங்க வேகன்சி இல்லை சார் இருப்பான். இவன் என்னடா 2 மாசம் 3 மாசம் லீவ்ல இருப்பான். இப்படி ஆகும் விவகாரங்கள் முழுக்க. அதெல்லாம் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல தான் அப்படி இருக்கும். சாதாரண மற்ற இடத்துல இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன விவகாரம்னா இது போல இவனுக்கு அங்கே இடம் கிடைக்கல, இங்கேயோ இவனை வருட்டான்னா நடுவில் இருக்கிற காலத்துல அந்த சரீரம் இல்லை. சரீரம் இல்லாதனால பசிதாகங்கள் தீர்த்து கொள்ள முடியாது. அதனால இன் ஜெனரல் இந்த சரீரத்தை விட்டு அது போகாது அன்லஸ் இன்னொரு சரீரம் கிடைக்கிறதா இருந்தா. ஆனா அதை போகிறதுக்காக இவன் என்ன பண்ணுவான், இவன் மந்திரங்களை சொல்லி அவனுக்கு அதுக்கு வேண்டியதான பலியை கொடுப்பான். இவன் அது எவ்வளவு கேட்கறதோ அதை விட குறைச்சலா பலி கொடுத்தாருன்னா அது போகாது. ஏன்டா எனக்கு தான் வேற இடம் இல்லையே, நான் இங்கே இருப்பேன். கேட்டதை விட அதிகமா கொடுத்தான்னு வச்சுங்களேன், கேட்டதை விட அதிகமா என் கொடுங்க வீக் ஃபெலோ அப்படின்னு இங்கே இருக்குது. அது அதுக்கு எவ்வளவு கரெக்டா வேணுமோ அவ்வளவு பலி கொடுத்து அதை அனுப்பிச்சு விடணும். அது போறப்ப என்ன பண்ணுமா, தான் போறேங்கிறத கோபத்துல ஏதாவது பெரிய சத்தத்தை பண்ணிவிட்டு போகும். அப்படிங்கிற என்னது, அந்த கிராமத்துல பெரிய குளம் இருப்பதில் அந்த குளத்து தபையில ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்டு போயிட்டோம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சா போல அது போறப்ப சும்மா போகாது. இது சாதாரண பிசாச நியாயம்னு சொல்றது. அது மாதிரி இவ்வளவு தூரம் மல்லு கொடுத்த பிறகு அவன் கடைசியில போய் தான் ஆகணும். ஒன்றும் உழப்பில்லை. போறப்ப ஒரு கஷ்டமான ஒரு அனுமானத்தை போட்டு போயிட்டான். விவகாரம் வேற ஒன்றும் இல்லை. இப்ப விவகாரம் என்ன, பிசாச நியாயம் கடைசியில ஒரு அனுமானம் சொல்றான். இந்த அனுமானம் பாருங்க. அந்யோன்யாபாவ அதிரிக்த ஏதத்கட சமானாதிகரண ஏதத்கட பிரதியோக்கிய அபாவத்துவம் ஏதத்கட சமான காலீன விருத்தி அந்யோன்யாபாவ அதிரிக்த ஏதத்கட சமானாதிகரண ஏதத்கட பிரதியோக்கிய அபாவ மாத்திர விருத்தித்வா ஏதத்கட பிராகபாவவத். என்ன சார் இத்தனை ஏதத்கட்டம்னு சொன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒண்ணும் இல்லை. இது இப்படி ஜார்கன் போட்ட விஷயம் இல்லைன்னு அர்த்தம். எதற்காக இப்படி போட்டுருக்கான் அப்படின்னா, நமக்கு பிரபஞ்சத்துல மித்யாத்வம் எடுத்துட்டு மித்யாத்வம்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எது எங்க காணப்படுகிறதோ அது அங்க இல்லைன்னா அதுக்கு மித்யான்னு சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் விஷயம் அதுல அன்வயம் பண்றது ரொம்ப சிம்பிள், விஷயம் புரிஞ்சுக்கிறது தான் கஷ்டம். இப்ப கிழிஞ்சல்ல வெள்ளி இருக்குன்னு பாக்குறேன். வெள்ளி பார்த்தீங்களா இல்லையா? ஆனா இங்க நிஜமா வெள்ளி இருக்கோ இல்ல அப்படின்னா மித்யாபூத பதார்த்தத்தினுடைய ஸ்வரூபம் என்னன்னா, எது எங்க காணப்படுகிறதோ அது அங்க இல்லை. ரைட்? அப்படின்னா ஒரு காலத்திலேயே ரஜதம் இருக்கும் காலத்திலேயே அங்க ரஜதம் இல்லை. ரஜதம் சுத்தியில காணப்படுகிறது. அது காணப்படுகின்ற காலத்திலேயே ரஜதம் அங்கே இல்லை. ரைட்? இது ரஜதம் இருக்கிற காலத்திலேயே ரஜதம் இல்லையேன்னு சொல்றது பத்தில ஓர் அதிகரணத்திலேயே இது சுக்தி எனக்கூடியதான் ஓரிடத்தில், ஒரு இடம்னா அதிகரணம், ஓர் அதிகரணத்திலேயே ரஜதமும் ரஜத அபாவமும் இருக்கு. அந்த அபாவம் அந்யோன்ய அபாவம் இல்லை. அந்யோன்ய அபாவம்னா டிஃபரன்ஸ் இல்லது. புரியுதா? அது டிஃபரன்ஸ் இல்லையே. சுக்தி விட வேறு ரஜதம்னு சொல்லட்டேனா, சுக்தியும் ரஜதமும் ரஜத அபாவமும் அத்தியந்த அபாவமும் ரஜதம் இருக்கிற சுக்தியிலேயே சமானமா இருக்கு. இவ பாருங்க, அந்யோன்யாபாவ அதிரிக்த, அந்யோன்யாபாவம் பேதம், பேதத்தை விட வேறான அத்தியந்தாபாவம் வச்சுப்போம். அந்யோன்யாபாவ அதிரிக்த ஏதத்கட சமானாதிகரண, இந்த கடம் இருக்கக்கூடியதான கபாலத்திலேயே, கடமும் கபாலத்துல இருக்கு, நீங்க கடம் கபாலத்துல இல்லைன்னு குரூப் பண்றேன். அதே சமயத்துல எப்ப கடம் இருக்கோ அந்த இடத்துல கபாலத்துல கடம், அதான மிச்சாத்துவம். பிரதிபன்னோ போதோ திரைகாலிக நிஷேத பிரதியோகித்துவம். எங்க இது காணப்படுகிறதோ அங்கு அது இல்லை. கபாலத்துல கடம் காணப்படுகிறது, அதே கபாலத்துல அப்பொழுதே கடம் இல்லை. ஏன்னா கடம் மிச்ச, அது அத்தியந்த அந்யோன்ய பாவம் டிஃபரன்ஸ் இல்லை.
சோ அந்யோன்யாபாவ அதிரிக்த ஏதத்கட சமானாதிகரண இந்த கடம் இருக்கக்கூடியதான கபாலத்தில் ஏதத்கட பிரதியோகிக அபாவத்வம் இந்த கடத்துல இந்த கபாலத்துல இந்த கடம் இல்லை. ஏதத்கட சமான காலீன விருத்தி இது ஏதத்கட கடம் இருக்கிற காலத்திலேயே இன்னைக்கு இருந்து சார் நாளைக்கு இல்லைன்னா அது பரவாயில்லை, அது டெம்பரரி ஆயிடும், அது மித்தியா ஆகாது. மித்தியான என்ன, எப்பொழுது எது காணப்படுகிறதோ அப்பொழுதே அது இல்லை அப்படின்னு சொல்லணும். ஏதத்கட சமான காலீன விருத்தி அந்யோன்யாபாவ அதிரிக்த ஏதத்கட சமானாதிகரண ஏதத்கட பிரதியோக அபாவ மாத்திர விருத்தித்வா அப்படின்னு அதேதான் ஏதத்கட பிராகபாவ விருத்தித்வது. என்ன கடம் இருக்கிற காலத்துல கட பிராகபாவமும் கட துவம்சமும் இருக்காது. கடம் இருக்கிற காலத்துல கட பிராகபாவம் இருக்காது, கட துவம்சம் இருக்காது. அதனால ஏதத்கட சமான காலீனமாக இருக்கக்கூடியது கட பிராகபாவ துவம்சத்தை தவிர வேறான அத்தியந்தாபாவம், அது அந்யோன்யபாவமும் இல்லை. அப்படி व्यधिकरण धर्मावच्छिन्न अभाव पक्षे ஒருவேளை व्यधिकरण धर्मம்னு ஒண்ணு ஒத்துண்டு இல்லையானால் व्यधिकरण धर्म अनवच्छिन्न इत्यपि विशेषणीयम् अत्र च स्वसमानाधिकरणः स्वसमानकालीनः यः अत्यन्ताभावः स्वसमानाधिकरणः சுக்தியிலே இருக்கக்கூடியதான ரஜதாபாவங்களுக்கு அதிகரணமான சுக்தி. அதே போல स्वसमान कालीना ரஜதம் இருக்கிற காலத்திலேயே ரஜதாபாவம் சொல்ற வித்தியாசத்துல யா அத்தியந்தாபாவः எந்த அத்தியந்தாபாவம் இருக்கோ தத் பிரதியோகித்வ லட்சண சத்வ சித்தி அது பிரதியோகித்துவமா இருக்கக்கூடியதான அதுக்கு பிரதியோகியா இருக்கக்கூடியதான ரஜதம் அப்படின்னு இத்யபி ந சாது. ஏன் சுவாமி இப்படி சொல்லிருக்கீங்க? ஏதற்கட சமான காலீன அவருத்தின்னு இருக்கணும், திருத்திக்கணும். அது சொல்ல பரவாயில்லை, அவருத்தின்னு. ஏன்னா ஏதற்கட கதமான காலீன விருத்தின்னு நீங்க சொன்ன அவருத்தின்னு சொன்னாதான் பிராகபாவத்துக்கும் அத்தியந்தாபாவத்துக்கும் இது துவம்சத்துக்கும் வரும். ஆமா, பூர்வபட்சத்துல அவருத்தின்னு இருக்கணும். ஏன்னா பிராகபாவமும் துவம்சமும் அந்த சமயத்துல கட்ட இருக்கிற காலத்துல இல்ல, நமக்கு அத்தியந்தாபாவம் தான் வேணும். அத்தியந்தாபாவமானது கடம் இருக்கிற காலத்திலேயே இருந்தா தான் மித்யாத்வம் வரும். அப்படி அத்த ஸ்வசமானாதிகரண ஸ்வசமானகாலீனா யஹ அத்தியந்தாபாவः அது அத்தியந்தாபாவம். அதானது தது அப்பிரதியோகித்வ லட்சண சாத்திய சித்தி இத்யபி ந சாது. ஏன் சாதனாவச்சின்ன சாத்திய வியாபகஸ்ய ஏதத்கட பிரதியோகிக ஜன்ய ஜனக அந்நியதர மாத்திர விருத்தித்வஸ்ய உபாதித்வா. இப்ப இந்த பெரிய அனுமானத்துல இவர் உபாதி சொல்றார், ஞாபகம். வேதாந்திகள் ஒரு காலத்துல பிராச்சீன ஆச்சாரியால் பண்ணினதான கிரந்தங்களை படிக்காம இருந்துட்டார் ஒரு 400 வருஷமா. அதனால நியாயாமிரதக்காரர் என்ன பண்ண ஆரம்பிச்சார், அவர் பாட்டுக்கு அங்க இருக்கிற பூர்வபட்சங்களையே எடுத்து நம்மளை தாக்க ஆரம்பிச்சார். இதெல்லாம் புதுசே கிடையாது, அதுக்கு முன்னால நிறைய பிரகரண கிரந்தங்கள் இருந்தது. இது பிராமதி விவரணம் அதுக்கு பிறகு மசூதரத்தை அத்வை சித்தி எழுதுறதுக்கு முன்னால. ஆனா கிரந்தங்கள்லாம் மகான்கள் எழுதினா அப்பெல்லாம் இப்ப பிரிண்ட் பண்றது அப்படி போறதுங்கிறது கிடையாது. அவ சொல்லிட்டே இருப்பா, அவ போனதுன்னா அவ சிட்டியால இருப்பா, அது போயிடும் கிரந்தங்கள்லாம். ஆனா அதெல்லாம் தேடி எடுத்து அதுல இருக்கிற பூர்வபட்சங்கள்லாம் எடுத்து இங்க பூர்வபட்சமா எழுதிருக்க. மசூர் சரஸ்வதி என்ன பண்ணார் தெரியுமா, அவைகள்லாம் எடுத்து அதுல இருக்கிற சித்தாந்தத்தையும் சித்தாந்தமா எழுதிட்டார். கஷ்டம் இல்ல, இது என்ன தெரியுது, இது டெவலப் ஆயிட்டே இருக்கும் பொழுது அந்த டெவலப்மெண்ட்டை கோப்பப் பண்ணாம இருந்துட்டா சில பேர். விவகாரம் நடந்தது. மசூர் சரஸ்வதி என்ன பண்ணினார், ஓஹோ இதுக்கு பதில் கொடுக்கறேன்னு ஆரம்பிச்சார். இது மற்றவர்களால இது எக்ஸசைஸ் பண்ண முடியல. ஏன் தெரியுமா, நான் அந்த நியாயாமிரதக்காரன் நவீன நியாய ஸ்டைல்ல எழுத ஆரம்பிச்சுட்டான். இப்படி ஏதற்கரசமான ஏதற்கரசமான காரியன அவருத்தி இப்படின்னு சொன்னா சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு இது புரியும். ஆனா இதை சொன்ன பிறகு புரியுது, எந்த இடத்துல ரஜதம் இருக்கோ அந்த இடத்துலயே அப்பொழுதே ரஜதம் இல்லை, இப்படி சொன்னா புரியும். ஏதற்கரசமானாதிகரண இந்த கடம் இருக்கக்கூடியதான சுத்தியில் இந்த அந்யோன்யாபாவத்தை தர இன்னொன்னு அபாவமா இருக்கக்கூடியதான அத்தியந்தாபாவம், அந்த அத்தியந்தாபாவமானது பிராகபாவ துவம்சத்தை விட வேறானது.
ஏன் ஸ்வசமான காலீன விருத்தி இப்படி எல்லாம் போட்டு சொன்னா சாதாரணமா நியாயத்துல பரிச்சயம் இல்லாதவாளுக்கு இது கஷ்டமா இருக்கு. அதனால அவள விட்டுவிட்டேன். மன்சூர் என்ன பண்ணார், அவர் வங்கதேசத்துல பிறந்தவர், இந்த நியாயத்தை ஒரு புடி பிடிச்சவர் விவகாரங்கள். மசூர சரஸ்வதி அவர் என்ன பண்ணாரா, அவர் வங்கதேசே சமாயாதே என்ன பண்ணாரா, சகம்பே தர்க்கவாகீஷர், அவருடைய தர்க்க சாஸ்திரத்துடைய பிராமணியத்தை பார்த்து தர்க்கவாகீஷரா இருக்கக்கூடியதான ஜெகதீஷ பட்டாக்காரர் நடுங்கினாராம். என்னடா அது, நம்ம நல்ல பேர் வாங்கியிருக்கோம் இந்த ஊர்ல, இவர் வந்து விட்டாரு தோத்து போயிடுவோமோ அப்படின்னு. காத்தரவ போத் கதாதர, கதாதர பட்டாச்சாரியர் அவர் என்ன பண்ணினார், அவராது நடுங்கி அங்கேயே இருந்தார், ஓடியே போயிட்டார் அப்படியே சொல்ற. அப்படின்னு மசூர் சரஸ்வதியா பாரம்பேத்தி மசூ சரஸ்வதி, மசூர் சரஸ்வதிக்கு இவ்வளவு அறிவு இருக்கு என்கிறது யாருக்கு தெரியும், சரஸ்வதி மாதாவுக்கு தெரியுமா. மசூர் சரஸ்வதியா பாரம்பேத்தி சரஸ்வதி, சரஸ்வதியா பாரம்பேத்தி மதுசூதன சரஸ்வதி, சரஸ்வதிக்கு இவ்வளவு தெரியும் அவர் அப்படிங்கிற அந்த அளவுக்கு அவர் நல்ல பேர் வாங்கினார் மசூதன். ஆகையால் என்ன பண்ணினார், இப்படிப்பட்டதான அனுமானத்திலையும் அவர் என்ன பண்ணார், அவர் எங்கேதோ ஒரு உபாதியை கண்டுபிடிச்சார். என்ன உபாதியை கண்டுபிடிச்சிருக்காரு, ஏதத் கட சாதனாவச்சின்ன சாத்திய வியாபகத்திய ஏதத் கட பிரதியோகிக ஜன்ய ஜனக அந்நியதர மாத்திர விருத்தித்வம் அப்படின்னு ஒரு உபாதியை கண்டுபிடிச்சிருக்கார். அது என்ன, ஏதத் கட பிரதியோகிக்கமா இருக்கிறது என்ன, ஏதத் கட பிரதியோகிக்காபாவம் ஏதத் கடம், ஏதத் கடத்துக்கு ஜனகமாக இருக்கிறதுன்னு இந்த கடத்தை உண்டு பண்ணினதுன்னு இந்த கடத்தினுடைய பிராகபாவம். எப்பவுமே பிராகபாவம் போனாதான் கடம் உண்டாகும். ஏதத் கட பிரதியோகிக்க ஏதத் கட ஜனக, ஜனகமா இருக்கிற பாவம் பிராகபாவம். அதே போல ஏதத் கட பிரதியோக ஏதத் கடத்தினால உண்டானது, இந்த கட்டத்துல இருந்து உண்டானதான ஒரு அபாவம் என்ன, இந்த கட்டத்தை பிரதியோகியா கொண்டு இந்த கட்டத்தினால உண்டான அபாவம் துவம்சம். ஏதத் கட பிரதியோகிக ஜன்ய ஏதத் கட பிரதியோகிக ஜனக அந்நியதர மாத்திர விருத்தித்வம், இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னாதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்ப உங்களுக்கு திருஷ்டாந்தத்துல இருக்கு, பட்சத்துல இல்ல, உபாதித்த உபாதித்வா நச்ச பட்சீபூத தர்மத்திய அத்தியந்தாபாவ விருத்தித்வ சந்தேகே, பட்சீபூத தர்மமானது அத்தியந்தாபாவம் இருக்க அந்யோன்யாபாவ ஆசிரித்தம்தான் சொன்னேன். அந்யோன்யாபாவ ஆசிரித்தம்னா அத்தியந்தாபாவமும் இருக்கலாம், பிராகபாவமும் இருக்கலாம், துவம்சமும் இருக்கலாம். இது இல்லாம நையாயிக்குன்னு ஒண்ணு முக்தாவில சாமயிகா பாவம்னு ஒண்ணு சொல்லியிருக்கான், அது இருக்கலாம், அது இருக்கலாமே. என்ன பட்சீபூத தர்மத்திய அத்தியந்தாபாவ விருத்தித்வ சந்தேகே சாதன அவ்யாபகத்துவ சந்தேகா, இங்க சாதனம் இருக்கா இல்லையான்னு டவுட் வருமே. என்ன டவுட் வந்தா எனக்கு என்ன, உபாதியை நான் சொல்லியாச்சுன்னா அது டவுட் வந்தாலும் பரவாயில்ல, விபட்ச பாதக தர்க்கம் வராத பரியந்தம், அதான் விபட்சக பாதக தர்க்க அனவதார தசாயம் சந்திக்தோபாதேரபி தூஷணத்துவ சம்பவாத். விபட்ச பாதக தர்க்கம் வரலைன்னா சந்தேகம் வந்தாலே போதும். ஒரு பொருளை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றோம், அது நிச்சயமா எஸ்டாப்ளிஷ் பண்றதுன்னா அது எஸ்டாப்ளிஷ் பண்ணாம தடுக்கிறதுக்கு அதுல சந்தேகத்தை கலந்து விட்டா போதும். பரவத்துல நெருப்பு இருக்கு சார்னா, ஏன்னா புகையிற காரணத்துலன்னா புகஞ்சா நெருப்பு இருக்கணுங்கிறது நிச்சயம் இருக்கு, அதனால நெருப்பு இருக்குன்னு தீர்மானம் பண்றது. நெருப்பு இல்லாத கூட புகை இருக்கலாமோ அப்படின்னு யாராவது சொல்லிவிட்டானோ என்ன, மறுபடியும் சந்தேகம் வந்துடும். அப்ப அவனுக்கு அந்த சந்தேகத்தை போக்கடிக்கிறதுக்காக நெருப்பு இல்லாம புகை வராதப்பா, ஏன்னா நெருப்பு புகைக்கு காரணம், அது ஒத்துக்கிறேன்னா நெருப்பு இல்லேன்னு ஒத்து, வெறும் புகை மட்டும் இருக்கு நெருப்பு இல்லேன்னு ஒத்துன்றேன்னா ஆல்ரெடி நம்ம எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருந்ததான நெருப்புக்கும் புகைக்கும் காடி காரண பாவம் இருக்குன்னு அது கெட்டு போயிடுப்பா அப்படின்னு நமக்கு விபட்சபாதக தர்க்கம் சொல்லணும். சொல்லாத பரியந்தம் இவன் என்னாச்சு, இதுக்கு சந்தேகம் வந்தாலும் அனுமானம் போச்சு. அவ்வளவு விபட்சபாதக தர்க்க அனவதார தசாயாம் சந்திக்தோபாதேரபி தூஷணத்துவ சம்பவா ஏதத்கட அத்தியந்தாபாவத்வேச்ச, அதோட இல்ல ஏதத்கட அத்தியந்தாபாவத்துல விபிச்சாரம். ஏன் சம்யோக சம்பந்தேன கடவத்திய விபூதலே சம்வாய சம்பந்தேன கடாத்தியந்தாபாவ தத்வா பார்க்கணும். இப்ப பூதலம் பூமி இருக்கு, பூமியில கடத்தை வச்சிருக்க, பூமியில கடம் இருக்குன்னு சொல்றோமோ இல்லையா, என்ன சம்பந்தத்துல இருக்க, கடமானது சம்யோக சம்பந்தத்துல இருக்கு.
சமாய சம்பந்தத்துல இருக்கான்னா சமாய சம்பந்தத்துல இல்ல. இது என்ன சார் இப்படி சொல்றீங்க? இதெல்லாம் லோகத்துல சரியா வரலையே. லோகத்துல சரியா வரலைன்னு சொல்லப்படாது. சில இடத்துல நாம பார்த்துக்கலாம். ஆனா அது எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லை, அவ்வளவுதான். இப்ப நம்ம அதுல ஒரு பண்டிகை நடக்கிறது. இந்த பண்டிகைகளுக்கு ஸ்திரீகளுக்கு ஏதோ நீங்க மரியாதை பண்ணணும், அவளுக்கு ஒரு புடவை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். சரி, அங்க வந்து பார்த்தா யாரும் இல்லையேன்னு சரி, இத்தனை ஸ்திரீகள் இருக்கா, யாரும் இல்லைன்னு சொல்றேன். எல்லாம் நம்ம கோத்திரம் சார் தான், எல்லாம் தங்கைகள். தங்க அக்காவா இருந்தா அவளை கொடுக்கறது இல்ல, ஓர்படிகளா இருந்தா அவளை கொடுக்கக்கூடாது. என்ன சுவாமினர், இந்த கோத்திரத்துல இல்லாத வாழ்க்கை தான் கொடுக்கணுங்கிற. எல்லாம் இருக்கிறவள சமான கோத்திரமா இருக்க, என்ன பண்ண போறோம்? ஸ்திரீகள் இருந்தாலும் அங்க என்ன, இங்க உபயோகக்கூடியதான பிரகத தான விநியோஜக சம்பந்தமாக இல்லை. அப்ப இருந்தாலும் இல்லைன்னு சொல்றதா இது வாழ்க்கையிலேயும் இருக்குன்னு. அதே போல தானம் கொடுக்கிற காலத்திலயும் நம்மள வாழ்க்கையே கொடுக்க கூடாது, வேற மற்ற வாழ்க்கை. அண்ணன் தம்பிகளுக்கே அண்ணா பணம் கொடுக்குதான போய் தம்பிக்கு தானம் கொடுக்கறது உண்டோ? இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? அவ ஏகோதராளோ ஞாதிகளா இருந்தால் அவளுக்கு தானம் பண்ணப்படாது, மற்றவாளுக்கு தான் தானம் பண்ணணும்னு வச்சுட்டு இருக்கோம். மனுஷியால் இருந்தாலும் ஏத சம்பந்தேன இல்லை. ஜிஐக்கன் சொல்றான்னு இல்லை, நம்ம கூட வாழ்க்கையை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். யோஜனை பண்ணணும் எப்பப்ப இது யூஸ் பண்றோம். அவன் என்ன சொல்றான், சம்யோக சம்பந்தத்துல கடம் இருந்தாலும் சமாய சம்பந்தத்துல கடம் இல்லை. ஆனா இத பாஷ்யக்காரர் ஒத்துக்கல. கடம் இருக்குன்னு கடம் இல்லைன்னு சொல்லுங்க, அபாவத்துக்கு போய் சம்பந்தம் என்னன்ட்டு அபாவத்துல விஜயம் போடக்கூடாது. இப்ப சம்பந்தத்தை வச்சு கடம் இருக்குன்னு கடம் இல்லைன்னு தான் அதுக்கு விரோதமே தவிர வேற சம்பந்தத்தில் இருக்கக்கூடாதுன்னு அவருடைய அபிப்பிராயம். அது சூத்திரபாட்டின்னு சொல்றப்ப பார்ப்போம். ஆனா நியாய சித்தாந்தத்துல அப்படி இருக்கு. அதனால என்ன நியாய சித்தாந்தத்தில் இருக்குங்கிறதுக்கு அதை லோகத்துல நம்மளும் உபயோகப்படுத்துகிறோம்ங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். ஏன்னா நியாயத்துல இருக்குங்கிற தட்டுறதுன்னு இல்லை. சில சமயத்துல ஆச்சாரியால் சொல்லியிருந்தாலும் நம்ம டே டு டே லைஃப்ல அதை வாழ்க்கையில் இன்னும் நம்ம அனுபவத்துல அதை உபயோகப்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லு. சமவாய சம்பந்த சம்யோக சம்பந்தேன கடவத்திய பூதலே சமவாய சம்பந்தேன கடாத்தியந்தாபாவ தத்வா சாத்தியாபாவதி தத்ர. சாத்தியம் இல்லாதான அந்த இடத்துல ஹேதோஹோ விருத்தே, அதனால விபிச்சாரம். எது அத்தியந்த கட அத்தியந்தாபாவத்துல விபிச்சாரம் வந்தாச்சு. ஆகையால் இந்த அனுமானமும் போச்சு. ஏதாவதா நைய துவைதி தலைகீழ நின்னாலும் எத்தனை அனுமானம் சொன்னாலும் பிரபஞ்சத்துக்கு பாரமார்த்திக சத்தியத்துவம் உன்னால ப்ரூவ் பண்ண முடியாது. பிரபஞ்சம் வியாபாரிக சத்தியம்னு ஒத்துங்கோ, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவனுக்கு என்ன ப்ராப்ளம்னா இந்த வியாபாரிகம் பிராதிதாசிகம் பாரமார்த்திகம்ங்கிறத அவன் ஒத்துக்கல. அவன் ஒரே சத்து. அவன் என்ன சொல்றான், இந்த உலகத்தை யார் சார் படைச்ச? பரமேஸ்வரன் படைச்சார். பரமேஸ்வரன் படைச்சதான பதார்த்தம் எப்பாவது யூஸ்லெஸ்ஸா இருக்குமா? அது பொய்யா இருக்கும். அதான் இந்த ஜீவன் படைச்ச பதார்த்தம் கிட்டாதான் பொய்யா இருக்கணும். பரமேஸ்வரனே படைச்சதான பதார்த்தத்தை பொய்ன்னு நீங்க சொல்றது நியாயமா இல்லையே. நேனாஸ்திகிஞ்சனான்னு சுத்தி சொல்றது, அதுக்கு வேற அர்த்தம் சொல்லுங்க இப்படின்னு அவன் போறான். அது என்னமோ பக்தியில சொல்றா போல இருக்கு. பரமேஸ்வரன் ரொம்ப பெரியவர், அவராது இப்படி பதார்த்தத்தை படைப்பாரா? பொய்யான பதார்த்தத்தை படைப்பாரா? இதனால என்ன சார் லாபம்? சர்வஜன் வேற ஒத்துன்னு இருக்கோம், சர்வஜனா இருக்கிறவர் எவ்வளவு பண்ணுவாரா அப்படின்னு சொல்றது ஏதோ பக்தியில சொல்றா போல இருக்கு. சர்வஜானா இருந்தாலும் எல்லாம் தெரிஞ்சவரா இருந்தாலும் அவர் சந்தர்ப்பம் இருந்தா பாரு நடந்துக்கிறது லோகத்திலையும் பார்த்திருக்கோம். இந்த ஸ்டேட்டுக்கு செஸ் சாம்பியனா ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு பேரனோட விளையாடுறார். விளையாடும் பொழுது அந்த பேரன் ஜெயிக்கிறான், தாத்தாவை தோத்து போறார். ஏண்டா அந்த பேரனை தோக்கடிச்சாருன்னா இவருக்கு அடுத்த வேளை காஃபி கிடைக்கும், மாடு பொண்ணு கொடுக்க மாட்டான். அவனை எங்கேஜ் பண்றதுக்காக கொஞ்சம் பார்த்துக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கா. இப்ப என்ன அவனை விளையாடுறதுக்காக அவன் ஜெயிச்சா போல அவனை சந்தோஷப்படுத்தினா, பாத்தியா தாத்தாவே நான் தோக்கடிச்சேன்னு நான் சொல்றேன். இப்ப தாத்தாவானவர் இவ்வளவு எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் இப்படி விளையாடலையா? அதே மாதிரிதான் உலகத்துல ஆப்த காமஸ்ய காத்ருஹா, இந்த பிரபஞ்சமும் லீலா மாத்திரம் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அதை அவன் துவைதி ஒத்துக்கிற. ஆகையால் விவகாரம் இப்ப என்னாச்சு, துவைதி சொன்னதான அனுமானங்கள்லாம் தப்பா இருக்குன்னு தீர்மானம் பண்ணணும். இப்படி இந்த பிரகரணம் நடுவில் என்னமோ விட்டு போச்சு, அது விட்டு போன பிரகரணம் முடிச்சாச்சு.
இதுக்கு அடுத்ததாக அடுத்த வாரம் கிளாஸ்ல நான் அவித்யா பிரத்யட்சம் அவித்யா அனுமானம் அந்த ரெண்டையும் விட்டு அவித்யா ஸ்ருதியின் அவித்யில ஸ்ருதின்னு ஒரு பாகம் ஸ்ருத்யுபபத்தின்னு அந்த பாகத்துல ஆரம்பிச்சு வரிசையா நான் நடத்திட்டு போக வேண்டியிருப்பேன். நடுவில் இருக்கிற பாகங்கள்லாம் மணி சாஸ்திரிகள் நடத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் எடுத்துப்பார். நம்ம சாஸ்திரிகள் கிருஷ்ண சாஸ்திரிகள் வரும் பொழுது அவருக்கு ஒரு சாப்டர் இருக்குது அப்படியே. அது முடிச்ச பிறகு அவருக்கு எது இஷ்டமோ பெரியவர் எது அபிப்பிராயப்படுறாரோ அதை எடுத்துப்பார். ஸோ நான் அடுத்த வாரம் அவித்யா ஸ்ருத்யுபபத்திங்கிற ஒரு சாப்டர்ல மேல பார்ப்போம். அடுத்த வாரம் கிளாஸ் உண்டு.